நான் யாரு, நான் எப்படி வாழ்ந்தேன், இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட கதையா சொல்ல போறேன். நீ 12th முடிச்சாச்சு, இனி வேலைக்கு போக வேண்டியது தானே. போகல அப்படின்னா குடும்பத்தை பார்த்துக்க முடியாது, சாப்பாட்டுக்கே திண்டாட்டம் தான். இல்லைம்மா, நான் 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறேன். நான் இன்ஜினியரிங் படிக்கதாம்மா விருப்பம். நிறைய காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைக்குமா, பார்த்துக்கலாமா? சரிம்மா, போதும். நான் செந்தில் பார்த்துட்டு வரேன். வெனில், என்னடா ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? ஏழையா பிறந்தது ஏன் தப்பாடா? நான் படிக்கணும்னு தானடா ஆசைப்பட்டேன். இன்ஜினியரிங் படிக்க தானடா ஆசைப்பட்டேன். ஏழை நான் கனவே காணக்கூடாதாடா? சின்ன வயசுல நான் அப்பா விளந்துட்டேன்டா. ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியும் படிக்க முடியாமல் அம்மா வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரிலடா. வாழ்க்கையே வெறுக்குடா. செத்துடலாம் போல இருக்குடா. பெனில், அழாதடா பெனில். நீ அழறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். வா, வீட்டுக்கு போகலாம். பெனில், என்னடா? உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. குட் நியூஸா? என்னடா? நீ ஆசைப்பட்ட மாதிரி சென்னையில் டாப் காலேஜில் படிக்க போற. நிஜமாவாடா? ஆமாம். நீ விஐடியில் அப்ளிகேஷன் போட்டிருந்தல, அதில் கவுன்சிலிங்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு. நீ திரும்பவும் படிக்க போகிற. ஆனால் ஒரு அஃபிலியேஷன் காலேஜில் கூட ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபா ஆயிருமேடா. படிப்புங்கிறது எனக்கு ஒரு எட்டாத காண்டிடா. அம்மா கூட வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. இல்லைடா, நீ படிச்சே ஆகணும். உன்கிட்ட நிறைய திறமை இருக்குது. நான் நல்லா படிக்கிற, நீ படிக்கணும். உன் காசை பற்றி கவலைப்படாத. அதெல்லாம் நம்ம எப்படியாவது பார்த்துக்கலாம். பேங்க்கில் கூட லோன் வாங்கிக்கலாம். லோன் எல்லாம் வேணாண்டா, அதுக்கு வட்டி கட்ட முடியாது. ஃப்யூச்சரில் பல பிரச்சனைகள் நம்ம மேலே வந்து நிற்கும். அதெல்லாம் விடு, இப்போ வா போகலாம். இளம் பருவத்தில் கொடிய வறுமையின் நிழலில் வளர்ந்த தங்கள் பிள்ளைகள் கிராமப்புற அரசு பள்ளிகளில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற போதும் அவர்களை என்ஜினியரிங் படிக்க வைக்க பணமில்லாமல் புகைந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களை தேடிச் சென்று கல்வி கட்டணம் இல்லை, விடுதி கட்டணமும் இல்லை, எவ்வித கட்டணமும் இல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த விஐடியில் படிக்கலாம் வாருங்கள் என்று வரவேற்று கிராமப்புற ஏழை மாணவர்கள் விஐடியில் படிக்க ஏதுவாக ஸ்டார்ஸ் திட்டத்தை உருவாக்கினார் விஐடி நிறுவனர் வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன். கிராமப்புற மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரிய எண்ணம். சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டார்ஸ் திட்டம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கிராமப்புற அரசு பள்ளியில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஒரு மாணவனையும் ஒரு மாணவியையும் தேர்ந்தெடுத்து அவர்கள் விஐடியில் படிப்பதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்கிறது.
பெனில் பெனில் எழுந்துரு எழுந்துரு என்னடா எழுந்துரு. ஏன்டா? உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே சென்னையில் போய் படிக்க போகிற. நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் விஐடியில் ஸ்டார் ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கீமில் ஏழை மாணவர்களும் ஃபீஸ் இல்லாமல் படிக்கலாமா? அதில் நீ போய் சேர்ந்து படி. நிஜமாவாடா? அப்போது சென்னை போகிற காசு இல்லையாடா, என்ன பண்ணுறது? அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா. சரிடா, அப்போ போல். Good morning to everyone. I am happy to stand before you. I would like to talk in Tamil. ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்கள் ஊரை பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சாதான் விவசாயம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. 12ஆம் கிளாஸ் படித்து முடித்த உடனே தன் கல்லூரி கனவை தொலைச்ச எத்தனையோ பிள்ளைங்க இன்னும் என் கிராமத்துலேயும் சரி இந்த உலகத்துலேயும் சரி இருக்க தான் செய்கிறாங்க. நான் ஒரு ஏழை. 12th ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினேன். விட்டி ஜெஇ மெயின்ஸ் நீட் எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு என்கிட்ட ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமை. நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு பக்கம் வேலைக்கு போ அப்படின்னு அம்மா சொல்ல, இன்னொரு பக்கம் படிடா அப்படின்னு செந்தில் சொல்ல, ₹1 கூட எடுக்க முடியாத அளவுக்கு எனக்கு வறுமை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே முடியாத அளவுக்கு எனக்கு வறுமை. நான் விஐடி ஸ்டார் ஸ்கீமில் தான் படித்தேன். இவ்வளோ பெரிய காலேஜ், டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், வெல் குட் ப்ரொஃபஸர்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்படிப்பட்ட காலேஜில் ₹1 கூட செலவு பண்ணாமல் விஐடி ஸ்டார் ஸ்கீமில் தான் படித்தேன். அப்படி படித்து கூகுள் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸ்டார் ஸ்கீமில் என்னை போல் 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க படித்து இன்றைக்கி அந்த குடும்பமே கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்லா படிங்க. நான் ஒரு ப்ரௌட் அலுமினி கூகுள் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். நிறைய பேருக்கு விஐடியில் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ இது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நல்லா படிங்க. என்னை பொறுத்தவரை கல்வி கற்றுக்கொள்ள தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தால் போதும். ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு தேவையில்லை. உலகத்தரம் வாய்ந்த கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும், குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷன் உள்ள விஐடி மேனேஜ்மெண்ட் மற்றும் இங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல்